நீங்கள் ஏதோ சொல்ல வர்றீங்க, என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்கிறீங்களா? வருஷம் முச்சோட உள்ள திருவிழான்னு சொன்னேன். மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, அந்த 12 மாசத்துக்குரியதுமே உள்ள நடக்கும். அதாவது கோயிலுக்குள்ளக்க ஆடி வீதின்னு ஒன்று இருக்கு. அதுக்குள்ள எல்லா வருஷம் முச்சோடு இருக்கு. சரி. அந்த இதுல வந்து ஒவ்வொரு மாசத்துக்கு அம்மனுக்கு வந்து வளகாப்புல இருந்து திருமாங்கல்யம் கட்டதுல இருந்து நம்ம கல்யாணம் எப்படி ஆரம்பிக்குதோ அதுல வந்து ஃபுல்லா எல்லாமே அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது நடக்கும். கடைசி பாத்தீங்கன்னா மார்கழி மாசம் வர்ற அஷ்டமி சப்பரம். சரிங்க. அது வந்து இது வந்து மற்ற மாசத்துக்கெல்லாம் நமக்கு படி அளக்கிறது. சரிங்க சரிங்க. அந்த அஷ்டமி சப்பரம் மார்கழி மாசம் மட்டும் வெளி வீதி, அதாவது எறும்புகளுக்கு அன்னதானம் கொடுக்குறாரு. சரிங்க. அரிசி எல்லாரும் வந்து அரிசி வந்து எந்த அந்த சுத்தி வர்ற ஆடி வெளி வீதியில ஒவ்வொரு மரத்துக்கு கீழே எல்லாருமே அரிசி போட்டுட்டு போவாங்க. அதுதான் வந்து உலகத்தை அளந்துக்கிறதுக்கு படி அளக்கிற அந்த பெருமாள் வருவார் அன்னைக்கு. மார்கழி மாசம் வர்ற அஷ்டமி சப்பரம் மட்டும் அது. மற்றதெல்லாம் நமக்கு படி அளக்கிறது. அந்த ஜீவராசிகளுக்கு மட்டும் மார்கழி மாசம் வர்ற அஷ்டமி சப்பரத்துல தான் படி அளப்பாங்க. எல்லாருமே அரிசி வந்து தன்னால ஏற்றது கொஞ்சமாவது ஒரு பிடியாவது கொடுத்து அதை கொண்டு போய் ஒரு ஓரமா இருக்கிற மரத்துகள்ல போடுவாங்க. முதல்ல வந்து அரிசி மாவுல கோலம் போடுவாங்க, அந்த எறும்புகள்லாம் வந்து சாப்பிட்டு போடுவாங்க. இப்ப அது கிடையாது, கோலப்படியா ஆயிடுச்சு. இது வந்து சாமியே அளக்கும் போது நம்மளும் அளப்போம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மரத்துக்கு சுத்தி போடுவாங்க. வர்றதுக்கு பின்னாடி அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எல்லா மாசமும் வராது. எல்லா மாசமுமே கோயிலுக்குள்ளேயே வரும். முளைக்கட்டி திருவிழான்னு வரும் ஆவணி மாசம். வளகாப்புன்னு ஒண்ணு வளையல் போடுவாங்க, மஞ்சள் இது போடுவாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கும். எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, பட்டு ஒவ்வொருத்தவங்க வந்து காட்டுவாங்க. திருமங்கல்யம் வந்து கல்யாணம் ரொம்ப தடப்படுது அப்படின்னு சொல்றாங்க. கல்யாண சுந்தரேஸ்வரர் போனீங்க, அவர்கிட்ட வேண்டிட்டு வாங்க. வேண்டிட்டு 2 மாலை போட்டு வந்தீங்கன்னா போதும், அடுத்தது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். 2 மாலை அவங்களுக்கு கல்யாணம் உடனே நடக்கும். வந்து இருக்கு. அத்தராசியும் ஒருத்தர் இருக்காரு, அதையும் சிறப்பு நிறைய இருக்கு. ஒவ்வொரு தூணையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கதைகள் அதிகமாக சொல்லுங்க. ஒவ்வொரு பாருங்க, அதை போய் பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா ஆயிடும். ஒரு நாள் ஃபுல்லா பொறுமையா அமைதியா ஒவ்வொரு தூணையும் பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 4 பக்கமும் கை வச்சீங்கன்னா 4 பக்கமுமே ஒரே சிலையா தான் அந்த மாதிரி சிலப்பா நிறைய இருக்கு. இருக்கு. இதை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போறாங்க. வெளிநாட்டை போய் சுத்தி பார்க்கணுங்கிறாங்க. இங்கே சுத்தி பார்க்க கேளுங்களேன், எனக்குள்ள மலைக்கு கீழே இருக்கு அந்த சாமியை பாத்தீங்கன்னா தெரியாது. இந்த இருக்கு 11 ரூபா டிக்கெட் சார்ஜ். அந்த மலை கூட வரதுல பெருமாள் நல்ல சயனமா இருப்பாரு, முருகர் இருப்பாரு. அது யாருக்கும் தெரியாது. பெருமாள் மலைன்னு பேரு. என்ன மலை? பெருமாள் மலை. எங்க இருக்குது? இங்க நம்ம சிறுகுடி கிட்ட இருக்கு. மதுரை பக்கத்துல. 11 ரூபாய் சார்ஜ் தான். நிறைய இருக்கு அந்த மாதிரி கொடைவரைகள் இருக்கு. நரசிங்க பெருமாள் கோயில் அதே மாதிரி கொடைவரை சாமி அதுவா உருவானது. அதெல்லாம் நிறைய இருக்கு, நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். ஒரு நாள் ஃபுல்லா இருந்து பொறுமையா அதை பார்த்தோம்னா நிறைய இருக்கு. மேல பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பரங்குன்றத்துக்கு மேல அதாவது மச்சமுனின்னு இருக்காரு. மச்சமுனி நாதரா? மச்சமுனி வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா மீன் உருவத்துல இருப்பாரு. மீன் வடிவம். பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு அந்த ஒரு டயத்துக்கு நீங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க இருந்தாலும் பார்க்க முடியாது. அவர் நினைச்சாதான் வெளியில வருவார். வெளியில வந்ததுமே எல்லாருமே தயிர் ஊத்துவாங்க, தயிர் பால் ஊத்துவாங்க. அந்த ஒரு நிமிஷம் தான் அவர் ரொம்ப நேரம் இருக்காரு. அந்த மச்சமுனியை காண்றதுக்கு அது விரதம் இருக்கும். சும்மா போய் நம்ம போய் பார்த்தோம்னா அது வரவே வராது. விரதம் இருக்கணும். தேடி தயவு செஞ்சு அந்த மாலை போட்டவங்க தண்ணி பீச்சுக்கு மாலை போடுறாங்க, அது ஃபுல்லா சிகரெட் அடிக்கிறாங்க. சிகரெட் அடிச்சுட்டு தண்ணி பீச்சுறாங்க. அது மெயினா இருக்கவே கூடாது. அங்க வந்து அந்த ஒரு கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது. இல்லாம விரதம் இருந்து அந்த பௌர்ணமிக்கு போய் அங்க போய் நின்னாங்கன்னா மச்சமுனி அப்படி வெளியில வருவார். வெள்ளையா இருக்கும் அந்த மீன், இவ்வளவு பெரிய மீனா இருக்கும், வெள்ளையா வெளியில வரும். அந்த கரெக்டா அந்த பௌர்ணமி அப்படி இருக்கும். அந்த டயத்துக்கு நம்ம கரெக்டா இருக்கும் அப்படின்னா அது கண்டிப்பா வெளியில வரும். கடுமையான விரதம் இருக்கணும் வேண்டணும்னா. மச்சமுனி நாதர் அவர் சித்தரா? சித்தர் அவர் உள்ள இருக்காரு, மீன் உருவத்துல இருக்காரு.
அவர் பௌர்ணமி அமாவாசைக்கு தான் வெளியில் வருவார். மற்ற நாள் எவ்வளோதான் நீங்கள் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் அது வெளியே வர மாட்டார். வரமாட்டார். வரவே மாட்டார். அது விரதம் இருக்கணும். மனசா நம்ம ஃபுல்லாக வேண்டிக்கணும். வேண்டிட்டு எந்த ஒரு கெடுதலும் யாருக்கும் செய்யாமல் இருந்து நம்மளோட எண்ணங்கள் நல்லா நிறைவேற்றணும், கடவுளுக்கு தொண்டு செய்யணும்ன்ற எண்ணம் மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெளியில் வருவார். அந்த நேரம் கரெக்டாக அது வாயை மட்டும் திறப்பார், உடம்பெல்லாம் கட்ட மாட்டார், வாயை மட்டும் திறந்து காட்டுவார். அது பால் தயிர் இதெல்லாம் ஊற்றுவாங்க. நிறைய பேர் விரதம் இருந்து நடந்து போகிறாங்க. அது சுற்றி நிறைய இருக்கு, நம்ம கவனிக்க மாட்டோம். சுற்றி நிறைய இருக்கு, கவனிக்கல. தெரியல நிறைய பேத்துக்கு தெரியல இந்த மதுரைக்குள்ள இருக்கிறது என்னன்னு தெரியல. நிறைய இருக்கு, வருஷம் சூடுள்ள திருவிழாவும் இருக்கு. வேற என்ன கோயில் இங்க மதுரை பக்கத்துல நீங்க ஏதாவது இந்த மாதிரி நிறைய விசேஷமான விஷயங்கள்? பஞ்சதலங்கள் இங்க உள்ள என்னென்ன கோயில் பஞ்சதலங்கள் என்னென்ன அங்க இருக்கு? திருவாப்புடையார் கோயில். சரி. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொக்கநாதருக்கு வந்து சாமிக்கு இதுக்கு திருவாப்புடையார் கோயில். திருவாப்புடையார் கோயில். அங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஒருத்தர். சரி. அங்க போய் சாமி கும்பிட்டதுனாலதான் பொற்காசுகள் பெற்றவர். திருவாப்புடையார் அப்படின்றது. திருவாப்புடையார் ரொம்ப நல்லதெல்லாம் இருக்கு. அந்த கோயில் எந்த இடத்துல இருக்கு? நம்ம செல்லூர் இருக்கு. செல்லூர் ஏறி இறங்குனீங்கன்னா அங்க இருக்கு. அங்க போனவங்களுக்கு எக்காரணத்தை கொண்டு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி அதை வந்து சரி பண்ணி தர மாட்டாங்க. அது நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சுதான் சம்பாதிக்கணும், அதை கட்டணும். அதுக்குண்டான வழிகள் காட்டுவோம். வழி. பாட்டி வந்து நேர்லயே வந்து ஐயா வந்து நீங்க முன்னாடி வந்து நீங்க நேர்கிட்ட பேசணும். நீங்க எவ்வளவு விஷயம் இருக்கீங்க, வாங்க அப்படி வாங்க. சரி நீங்க சொல்லுங்க. வாங்க வாங்க சொல்லுங்க. வாங்க 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 சொல்லுங்க. வாங்க பேசுங்க. பாத்துங்க, நீங்க கோயிலை பத்தி பேசுனா காசு வந்துச்சு பாருங்க. அதான் கோயிலோட சிறப்பு, சாமியோட சிறப்பு. வேற ஒண்ணும் இல்ல. வேற ஒண்ணும் இல்ல. எல்லாமே இருக்குனா. ஓகே 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 ஓகே. நம்ம பாத்துக்கணும். அதாவது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சிறப்புகள் நிறைய இருக்கு. இன்னும் நம்மள்ட்ட சொல்லலாம். எங்களோட வியாபாரம் புரியுது புரியுது புரியுது. கொட்டி கிடக்கு. அதாவது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மதுரையில போய் சம்பாதிக்க வேண்டியது. இங்க வந்து நாங்க 10 பைசா இல்லாம தான் இங்க போய் நின்னோம். நீங்க கடவுள் புண்ணியத்துல ஒரு 200 ரூபாய் கிடைக்கும். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. ரொம்ப அதுவும் நீங்க லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலுக்கு நீங்க இன்டர்வியூ கொடுக்கும்போது கிடைச்சிருக்கு. அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. இன்னொன்று வந்து மதுரை மாநகர் வந்து கோவில் மாநகர் தான் சொல்றாங்க மதுரை வந்து. ஸோ கொட்டி கிடக்கிற விஷயத்தை நீங்க உங்களுடைய நேரத்தை வந்து எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. மாசி வீதியிலேயே உண்மையிலேயும் நன்மை தருவார்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல போனீங்கன்னா என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் விளக்கு மட்டும் போட்டுங்க. வேற ஒன்றும் நீங்க வந்து 500,000க்கு போய் செலவழிக்கணும் அவசியம் இல்லை. ஒரே ஒரு விளக்கு மட்டும் போட்டு 10 நிமிஷம் அமைதியா மட்டும் உட்காந்துட்டு வந்தா போதும். எந்த கஷ்டம் வந்தாலும் நன்மையே தருவார். பேரே இருக்கு அப்படி. நன்மையே தருவார்ன்ற கோயில். ஸோ ரொம்ப மகிழ்ச்சிங்க. சொல்றதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஏன்னா ஓரளவுக்கு எல்லா கோயிலை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ லைட்ஸ் ஆன் தெரியாது நிறைய இருக்கு. அப்படியா? கேட்டுட்டு கூட நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக அடுத்த முறை நான் மதுரை வரும்பொழுது நம்ம சந்திப்போம், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கலாம். நேயர்களுக்கு வந்து ரொம்ப நல்ல நல்ல விஷயங்களை, கோயிலை பற்றி நல்ல விஷயங்களை சொன்னீங்க. லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேயர்கள் சார் சொல்லுங்க. அழகுமலையானுக்கு மாலை போடுறவங்க தயவு செஞ்சு சிகரெட் அடிக்கணும்னு கிடையாது, தண்ணி சாப்பிடணும் கிடையாது. அது ரெண்டும் இல்லாம நீங்க மாலை போட முடிஞ்சா போடுங்க. அவர் வந்து கட்டாயப்படுத்த கிடையாது. நீங்க எனக்கு மாலை போட்டா ஆகணும், நீ தண்ணி பீச்சுறது எனக்கு வந்தே ஆகணும். உன்னால அந்த விரதத்தை கடைபிடிக்க முடிஞ்சால் மட்டும் தயவு செஞ்சு மாலை போடுங்க. இல்லைன்னா போடாதீங்க. பயபக்தியோட கண்டிப்பா மாலை போட்டு. ஏன்னா நம்மளோட இது வந்து பாரம்பரியம். கண்டிப்பா அவங்க காலெல்லாம் முதல்ல விழுவோம். அவங்க வந்தாங்கனாலே காலில் விழுவணும்னு ஆசைப்படுவோம். புரியுது. இப்போ அந்த பக்கம் திரும்பினாலுமே சிகரெட் அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க. புரியுது. அது ரொம்ப மன வருத்தமா இருக்கு. இதை போயா வியூதி வாங்கணும் அப்படின்ற ஒரு மன வருத்தம். புரியுது. தயவு செஞ்சு இதோட மூலியமா நான் சொல்றேன். கண்டிப்பா மாலை போடணும்னு உங்களுக்கு கட்டாயம் கிடையாது. வீட்டுல இருக்கிறவங்க தயவு செஞ்சு அவங்கள வந்து போஸ்ட் பண்ணாதீங்க. மாலை போட்டுட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லாதீங்க. நான் இதை விட முடியும், சிகரெட் நிப்பாட்டுவேன், தண்ணி நிப்பாட்டுவேன். அந்த மாலை போடுற டயத்துல 30 நாளைக்கு மட்டும் அதை நிப்பாட்ட முடியும் நினைச்சீங்கன்னா நீ மாலை போடு, இல்லைன்னா போடாதேன்னு சொல்லுங்க. கண்டிப்பாங்க. இப்போ உங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக இது மூலமாக வந்து எல்லாருக்கும் போய் சேரும். நீங்கள் நினைக்கிற மாதிரியே அவங்க மறுபடியும் நீங்கள் சொல்கிற மாதிரியே அதே மாதிரி அவங்க விரதம் இருந்து தண்ணி பீச்சுவாங்க நம்ம நம்பலாம். லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேயர்கள் சார்பாக வந்து எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு என்னுடைய ஆத்மார்த்தமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்க. தேங்க்யூ.